தந்தை பெரியாருடைய வயதை பற்றி சொல்லும் பொழுது கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னார், தமிழ் சமுதாயம் ஒருபடி முன்னே ஏறினால் பெரியாருடைய வயசுல ஒன்று குறையும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னார். நான் கலைஞரிடத்துல அதை இரவல் வாங்கி இன்றைக்கு ஆசிரியராக்கும் அதையே குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழர்கள் ஒருபடி முன்னேறினால் நம்முடைய ஆசிரியர்களுடைய வயதுல ஒன்று நிச்சயமாக குறையும். அதற்காக உற்சாகத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்களை வழிகாட்டியாக நாங்கள் அனைவரும் உங்களுடைய வழிகாட்டுதலோடு பயணிக்க நாங்கள் விரும்புகின்றோம். இறுதியாக இந்த பெரியார் திடலை பற்றி கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டதை இங்கே சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை வரும்பொழுது பாம்பை கொன்று எப்பொழுதுமே கீரி தான் ஜெயிக்கும். ஆனால் பாம்பிடம் கடிப்பட்ட அந்த கீரி அந்த பாம்பினுடைய விஷத்தை போகிக் கொள்வதற்காக அதற்கு மட்டுமே தெரிந்த ஒரு மூலிகையில கொண்டு போய் விழுந்து புரளும். அப்படி பொது வாழ்வில் பல பாம்புகளும் கடிபடும் தான் பெரியார் திடலுக்கு வந்து பெரியார் என்னும் மூலிகையை தடவினால் அந்த விஷமெல்லாம் முடிந்து போகும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். கலைஞர் அவர்களை மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மட்டுமல்ல, என்னையும் சில நேரங்களில் நிறைய பாசிச பாம்புகள் சீண்டு கொண்டு இன்றைக்கும் இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கும் பெரியார் திடலோட மூலிகை கண்டிப்பாக தேவைப்படும். எனவே நிச்சயம் நாங்கள் அடிக்கடி இந்த பெரியார் திடலுக்கு வர வேண்டிய கட்டாயம் எங்களுக்கும் ஏற்படும். இன்றைய அரசியல் சூழ்நிலையில திராவிட இயக்கத்திற்கு சமமான போட்டியே இல்லை, வெறும் சூழ்ச்சிகள் மட்டும்தான் இருக்குன்னு ஆசிரியர்கள் சமீபத்தில் சொல்லியிருக்கிறார். மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷன், SIR, நிதி பகிர்வில் பாரபட்சம்னு பாசிஸ்டுகள் எவ்வளவு சூழ்ச்சிகளை செஞ்சாலும் அது எல்லாம் நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பழைய அடிமைகள், புதிய அடிமைகள், எத்தனை அடிமைகள் வேணா கிடைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனா சுயமரியாதை உணர்வுள்ள கோடான கோடி பெரியாருடைய கருப்பு சட்டை பட்டாலும் கலைஞருடைய உடன்பிறப்புகள் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை அவர்களால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாசிஸ்டுகளையும் அவர்களுடைய அடிமைகளையும் வீழ்த்த நாம் அத்தனை பேரும் ஓரணியில் திரண்டு செயல்பட வேண்டும்.